ஒருங்கிணைந்த அதிமுகவோடு தான் 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்கணும்னு பிஜேபி விரும்புகிறாங்க. அதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை டெல்லி மேலிட தலைமை அழைத்து பேசியிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுமே டிடிவி தினகரன் அவர்களையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் சந்தித்து அரசியல் குறித்து பேசியிருக்கிறாங்க. டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கார் அண்ணாமலை. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா 2021 தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் சந்தித்தாங்க. அப்போ பிஜேபி கூட்டணியில் இருந்தது. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி மக்களை போய் சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அன்னைக்கு வேட்பாளர் யாருன்னு சொல்லாமல் களத்தில் போய் தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா ஆட்சியை தக்க வச்சிருக்கலாம். ஆனால் ஆட்சியை இழந்ததற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சதுனால. இன்னைக்கு அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது. இந்த பிரிவோடு போய் நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தோற்று போயிடும்னு சொல்லி பிஜேபி நினைக்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி பேசி இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக ஒருங்கிணையாமல் தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறோம், இன்னும் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்கிறாங்க. பழைய நிலைமைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்த அந்த நிலையோடு நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத அந்த அரசியல் நிகழ்வு குறித்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதை கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அண்ணாமலை அவர்களுமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிகழ்வு கொடுத்து பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும். அப்படி ஒருங்கிணையாமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக தோற்றுரும். அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதே அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே பிடிக்கல. தொண்டர்கள் முற்றிலுமாகவே எடப்பாடி பழனிசாமி நிராகரிச்சிட்டாங்க. இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணிங்கிறது மக்கள் ஆதரவோடு இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் சொல்கிறாரு, நான் வலுவான கூட்டணி அமைப்பேன், அதிமுக தலைமையில் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமையும், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த ஒரு கட்சியுமே கூட்டணிக்கு வரலை. ஏன்னா தலைமை அப்படி. அப்போ இதுவரையிலுமே கூட்டணிக்கு வராமல் எடப்பாடி பழனிசாமி தலைமை நிராகரிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவரை நம்பி நம்ம தேர்தல் களம் நோக்கணும்னா கண்டிப்பாக தோற்று போயிடும் அப்படிங்கிறத பிஜேபி புரிஞ்சுக்கிட்டாங்க. 2021 நம்ம 4 இடங்களை பிடிச்சோம். இப்போ 2026 நம்ம டபுள் டிஜிட்டலில் நம்ம சட்டமன்றத்துக்கு உறுப்பினர் அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவரை நம்பி போனோம்னா நம்ம தோற்று போயிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி பேசி இருக்கிறாங்க. அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி வைப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைமையே மாற்றினாங்க பிஜேபி. இப்போ புதிதாக வந்த மாநில தலைமை நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சு கேட்டு நடக்கிறாரு. பாஜக மேலிட தலைமை என்ன நினைக்கிது, அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும், செயல்பட்டால் தான் நம்ம திமுகவை வீழ்த்த முடியும், அப்போ தான் நம்மளும் வெற்றி பெற முடியும்னு சொல்லி அங்கேயும் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைமை என்ன நினைக்கிதுன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிது. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களோடும் டிடிவி தினகரன் அவர்களோடும் நல்ல நட்போடு இருக்கிறவர். 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியை ஒரு சிரத்தை எடுத்து பெரும் முயற்சியில் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணிக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இருந்தாங்க. இப்போ 2024 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனியாக தேர்தலை சந்தித்து 20% வாக்கு வாங்கினார். பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு 18% வாக்குகள் வாங்கினாங்க. மொத்தம் 38%. திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு 10% கிடைச்சது அப்படின்னா 48% நம்ம திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டு தான் இந்த கூட்டணியை அமைச்சார். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைக்காதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு 20% வாக்கு கூட்டணியோட தேர்தலை சந்திச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 to 15% வாக்கு தான் கிடைச்சிருக்கும். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இருந்ததுனால தான்
18% வாக்கு வந்து கிடைச்சது. அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏ கூட்டணிகள் இல்லை அப்படின்னா அவங்க கையில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 6 to 7% வாக்கு தான் வந்து இருந்திருக்கும். திமுக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியில் இருக்கு. அந்த கூட்டணியை உடைச்சு அதிமுகவுக்கு வரும் அப்படின்னா வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இங்கே பிஜேபியோட அதிமுக கூட்டணியில் வந்து இருக்குது. அப்போ நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை வெற்றி பெறணும் அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் 2 பேருமே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய மேல்நிலை தலைமை இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது கட்சிக்குள்ளே இணைச்சிட்டு டிடிவி தினகரனை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து தேர்தல் சந்திக்கணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற நிலைமையில் பிஜேபி வந்து இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து நம்ப முடியல. எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியில் வந்து கொடுத்துட்டு வந்துருச்சு. மக்கள் ஆதரவும் கிடையாது. இரட்டை இலை சின்னத்துக்காக விழுகிற வாக்கு தான் இருக்குது. தொண்டர்கள் யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிறல. இப்படி சூழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி நம்ம தேர்தல் சந்தித்தோம்னா தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் அழைச்சி பேசுகிறாங்க பாஜக. இப்போ அண்ணாமலை அவர்களுமே வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறாங்க. அதையடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சந்தித்து அரசியல் குறித்து பேசியிருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையுமே வந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைமை அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் சந்தித்து அரசியல் குறித்து பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சுக்களுடைய சாராம்சங்களை வந்து பாஜகவுடைய மேலிட தலைமையாக இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொண்டு சேர்க்கறதுக்காக டெல்லி பயணம் போகிறாரு அண்ணாமலை. அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறத பிஜேபி விரும்பினாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அதுக்கு விருப்பம் இல்லை. அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும், திமுகவை வந்து நம்ம வீழ்த்தணும், அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா அனைவருமே வந்து ஒருங்கிணைந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விரும்புகிறாங்க. நான் வந்து எனக்கு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இணைப்புக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, தோல்வியை வந்து தொண்டர்களை பழக்கப்படுத்தாதீங்க, தொடர் தோல்வியில் கொடுக்கறதுனால தொண்டர்கள் வந்து சோர்வாயிருவாங்க, அதனால வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம தேர்தலை சந்திப்போம்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. கடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசினது தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தீர்மானமாகவே வந்து இதை நிறைவேற்றியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து திருந்துங்க, இல்லைன்னா வந்து திருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி டிசம்பர் 15 வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைப்பிற்கான ஒரு காலக்கெடு வந்து அந்த இடத்துல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வச்சாங்க. அந்த டிசம்பர் 15ன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த காலக்கெடு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பிஜேபி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே வந்து ஓபிஎஸ் தனியாக கட்சியை ஆரம்பித்து வெளியில் போய் தேர்தலை சந்திச்சிட்டா நம்ம வந்து படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்ம வந்து சமாதானப்படுத்தி நம்ம ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து நினைக்கிறாங்க. அதற்கான முயற்சிகளை தான் இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரனையும் சந்தித்து அண்ணாமலை வந்து பேசுகிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வர்றாங்க. அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே நயினார் நாகேந்திரன் வந்து பாஜகவுடைய மாநில தலைமையாக வந்ததுலேருந்து எந்த விதமான ஒரு மரியாதையும் வந்து கிடைக்கிறது இல்லை. ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவே வந்து மதிக்கிறது இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வர்றாங்க. அதை வரவேற்பதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. உங்களை வரவேற்பதற்கு எனக்கு வந்து ஒரு அனுமதி வேணும், உங்களை வரவேற்பதே எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியுமே அங்கே வந்து அனுமதி வந்து மறுக்கப்படுகிறது. 3 முறை வந்து தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவே இல்லை. இதனால் வந்து தொண்டர்கள் வந்து கடுமையான ஒரு கோபத்தில் இருந்தாங்க. உடனே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க. எடப்பாடியோட கூட்டணி வச்சதுனால பிஜேபி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களையே சந்திக்க மறுத்தாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதுக்கு இருக்கணும்னு சொல்லி தொண்டர்கள் வந்து சொல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்தாங்க. டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்தாங்க. எதனால் வந்தாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய அம்மாவினுடைய விசுவாசிகள் ஓரணியில் திரளுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பிஜேபி அதுக்கான முயற்சி ஈடுபடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பிஜேபி எந்த வேலையுமே வந்து செய்யலை. அவங்க போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அதனால டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க. என்டிஏ கூட்டணியை விட்டு டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில் வந்த உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து தினகரன் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. உங்கள் முடிவில் வந்து பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
கேட்குறாங்க. அதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்க மாட்டோம். ஒரு துரோகத்தை முதலமைச்சராக்கிறதுக்கு அவர் தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு நாங்கள் வந்து போக மாட்டோம். அதுக்காக நாங்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தோம். எடப்பாடி பழனிசாமி மேலே மட்டும்தான் எங்களுக்கு கோபமே தவிர மற்றவங்க மீது எந்த விதமான கோபமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்க மாட்டோம், வரமாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்டையுமே வந்து கேட்கும்போது டிடிவி தினகரனுடைய அந்த கருத்தை வந்து ஆதரித்து வந்து பேசியிருந்தாங்க. புதிதாக தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியை வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அவர் ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறி இருக்காங்க. மக்கள் செல்வாக்கு இருக்குது. அதிமுக திமுகவுக்காக மாற்று அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுத்து அவர் வந்து வர்றாரு. நாம் தமிழர் கட்சி சீமான் நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வர்றாரு. வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக ஒருங்கிணையாமல் தேர்தல் சந்திச்சோம்னா தோற்று போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வந்துடுச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி பேசினாலே அவருக்கு வந்து பிடிக்காது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லி யார் பேசினாலுமே அவர் கட்சியை விட்டு தூக்கிடுவார். அதுதான் அவருக்கு வந்து தெரியும். அதிமுக ஒருங்கிணைந்து விட்டால் எங்கேயோ ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடுமோ, நம்மளை எவனும் மதிக்க மாட்டானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் நாங்கள் வந்து செழிப்பாக இருக்கிறோம், கலைகளை பூரா பிடிங்கிட்டோம், துரோகிகளை பூரா வெளியேற்றிட்டோம் அப்படி வந்து சொல்கிறாரு. வெளியேற்றினவங்க எல்லாருமே வந்து துரோகிகள் கிடையாது. அதிமுகவை யார் யாரெல்லாம் வந்து சிதைக்க நினைக்கிறாங்களோ, சீரழிக்க நினைக்கிறாங்களோ, தோக்கடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, திமுக வெற்றி பெறணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தான் வந்து துரோகிகள். அவங்க எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர் பின்னாடி இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இல்லை. அவர் போகிற இடங்களில் கூட்டங்கள் கூட்டினாலும் அந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டாக மாறுமானா கண்டிப்பாக மாறாது. அதுபுறம் காசு கொடுத்து கூட்டின கூட்டங்கள் வந்த நேரம் முடிஞ்ச உடனே அவங்க வரல கிளம்பி வண்டியில் ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி மத்திய உள்துறை அமைச்சர் வந்து தமிழக அரசியல் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கடுத்து அண்ணாமலை அவர்களையும் அழைச்சி வந்து தமிழக அரசியல் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களை சந்திச்சு பேசின பின் ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சு இவர்கள்ட்ட கேட்ட அந்த கருத்துக்களுடைய சாராம்சத்தை எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் பாஜக மாநில தலைமை என்ன நினைக்கும் அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தல் சந்திக்கணும்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டு ஒரு புதிய அதிமுகவை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் கொண்டாந்து நம்ம தேர்தல் சந்திப்போம் அப்படிங்கிற முடிவில் பிஜேபி இருப்பதாக ஒரு தகவல் வந்து இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.